ஊழியங்களில் ஒன்றை எடுக்கணும். எல்லா விழாயலும் பார்க்கறதுக்கு, எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும், எமோஷனலா ஒப்பு கொடுக்க சொல்லும். ஆனால் நீ உட்காந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது 1994 இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தில் திருச்சியில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தது 2004. 10 வருஷம் தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருக்க சொன்னார். 94 ஒப்பு கொடுத்துட்டேன், பேரெல்லாம் எழுதிட்டேன். அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன். 2004 வரைக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார். உட்கார், உனக்கு தெரியும் உன்னை எப்படி கொண்டு போகணும் எனக்கு தெரியும், உட்காரு. 10 வருஷம் கர்த்தர் உருவாக்கினார், கன்ஃபார்ம் பண்ணார் என்ன ஊழியம், செகண்ட் கமிங் பற்றி பேசணும், வருகை சபையை ஆயத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 22 வருஷமாக கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றேன், அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ். அது வரைக்கும் வெயிட். அவசரம். சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும். இப்போ இந்த செகண்ட் கமிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல, கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது இயேசு வரப்போறாரா, இவ்வளோ சீக்கிரமாவா, டைம் கம்மியாக இருக்குதே, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்பா. இருடா பண்ணலாம், இயேசு வந்துட்டா என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ, ஏதாவது பண்ணணும், ஏதாவது இருடா. அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்க, அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான், அடிக்காதவங்க திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அவனை 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாதரா போவாதரான்னு. அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு. இருடா போலாம், அண்ணே ஆத்துமா அழியுதுனேம்பா. இருடா, ஆத்துமா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுகு ரொம்ப ஜாஸ்தி, அவர் ஆள் வச்சிருக்கிறாரு, போவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு 4-5 வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும். சில நேரத்தில் கை பரபரணும், துருணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லணும். உடனே பாஸ்டர் மேலே கோவம் வரும், பாஸ்டர் என்ன பயன்படுத்த மாட்டாரு, எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிம்பா. டே தாளந்துலாம் இருக்குடா, எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, சாமுவேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவீதை என்ன வாக்கிட்டாரு, ராஜா வாக்கிட்டாரு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு பிராக்டிஸ். ஏன் தெரியுமா, அன்னைக்கே ராஜா வாக்கினா என்ன ஆகும் தெரியுமா, அன்னைக்கே ராஜா வாக்கிட்டானா சவுலை விட மோசமான ராஜாவா தாவீது மாறிடுவார். அந்த மெச்சூரிட்டி வரணும், ராஜ்யபாரம் பண்றதுக்கான மெச்சூரிட்டி வரணும், அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அபிஷேகம் இருக்கு.